வெனிசுலா நாட்டில் குவிந்துள்ள எண்ணெய் வளங்கள் குறித்தும் அமெரிக்கா வெனிசுலாவை குறிவைப்பதன் பின்னணி தொடர்பாகவும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென் அமெரிக்க நாடான வெனிசுலா வெறும் 2,83,00,000 மக்கள் தொகையை கொண்ட சிறிய நாடு. ஆனால் உலகின் மொத்த கச்சா எண்ணெய் இருப்பில் சுமார் 17% வெனிசுலா வசம் உள்ளது. சுமார் 30,300 கோடி பீப்பாய்கள் அளவிற்கான கச்சா எண்ணெயை வெனிசுலா வைத்துள்ளது. வெனிசுலாவின் ஓரினோக்கு பகுதியில் அதிக அளவிலான அதீத அடர்த்தி கொண்ட கச்சா எண்ணெய் தென்படுகிறது. உலகின் மற்ற பகுதிகளில் கிடைக்கும் கச்சா எண்ணெயை போல் இல்லாமல் இங்கு கிடைக்கும் கச்சா எண்ணெயை மாற்று வழியில் சுத்திகரிக்க வேண்டியிருக்கும். இப்பகுதியில் அதிக அளவில் ஹைட்ரோ கார்பன் வாயு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் பொருளாதாரம் முழுக்க கச்சா எண்ணெய் உற்பத்தியை நம்பியே இருக்கிறது. அந்நாட்டுக்கு சொந்தமான PDVSA எண்ணெய் நிறுவனம் ஒரு நாளைக்கு 10 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. இந்நிறுவனம் கடந்த காலங்களில் ஒரு நாளைக்கு 30 லட்சம் பீப்பாய் அளவிற்கு எண்ணெய் உற்பத்தி செய்து வந்த நிலையில் தற்போது உற்பத்தி குறைந்துள்ளது. வெனிசுலா கச்சா எண்ணெய் வளமிக்க நாடு மட்டுமில்லை. இங்கு பல்லாயிரம் டன் கணக்கில் இரும்பு தாதுக்கள், ஹைட்ரோ கார்பன் வாயு, நிலக்கரி என இயற்கை வளங்கள் அதிக அளவில் குவிந்திருக்கின்றன. வெனிசுலாவில் எண்ணெய் வளங்கள் கொட்டி கிடந்தாலும் குறைந்த அளவிலான முதலீடு, தவறான மேலாண்மை, மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் சர்வதேச தடைகள் உள்ளிட்ட காரணங்களால் தனது திறனை விட குறைவான அளவிலேயே கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்து வருகிறது. வெனிசுலாவை விட குறைவான கச்சா எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள் வெனிசுலாவை விட அதிகமான உற்பத்தியில் ஈடுபடுகின்றன. உலக அளவில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெயில் 1% மட்டுமே வெனிசுலாவில் இருந்து வருகிறது. வெனிசுலா அதிபரை அமெரிக்க ராணுவம் கைது செய்திருக்கும் நிலையில் வெனிசுலாவை தாங்கள் நிர்வகிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. அது மட்டுமில்லாமல் வெனிசுலாவின் எண்ணெய் கூட்டமைப்பை மேம்படுத்த அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் செலவு செய்யும் என்றும் அதற்கான தொகையை அந்நிறுவனங்களே பின்னர் பெற்றுக்கொள்ளும் எனவும் ட்ரம்ப் பேசியிருந்தார். வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் மீதான கட்டுப்பாட்டை அமெரிக்கா கையில் எடுப்பதன் மூலம் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்பின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும் என அமெரிக்கா நம்புவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் கச்சா எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிக்க நாடாக அமெரிக்கா மாறும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் அமெரிக்காவின் மூலதனம் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் வெனிசுலாவின் எண்ணெய் கட்டமைப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பதன் மூலம் சர்வதேச எண்ணெய் சந்தையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்கா இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.